பாட்டு வரிகளால் தட்டி தட்டி எழுப்பிய வீரர்கள் முடியரசனார் தமிழிய புரட்சி என்ற ஒரு தலைப்பில் பேச இந்த பொடியனுக்கும் வாய்ப்பு தந்த தமிழ் சார்ந்தோர் அனைவர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். ஆவி குடி செய்த பாறைகளில் என்றமில் 8 தொகை 10 பாட்டால் ஓலைச்சுவடிகளில் ஒலித்த தமிழ், கோவிலின் சுவரெல்லாம் கல்வெட்டாய் செழித்த தமிழ், வேள்வி குடி போல் 100 செப்பேடுகளில் சிரித்த தமிழ், இடையில் எங்கே தொலைந்தது யாராலும் நேசமொழியானது, கோவிலில் தமிழ் இல்லை, மழலை கொஞ்சம் பள்ளிகளில் தமிழ் இல்லை, உயர்ந்தெழுந்த ஆலைகளில் தமிழ் இல்லை, ஐயோஹோ வழக்காடு மன்றங்களில் தமிழ் இல்லை என ஒரு உள்ளமருந்து தமிழ் 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 என்று தமிழகம் தன்மானத்தை தட்டி எழுப்பிய வீரர்களின் முடியரசனார் தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும், தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும், தடுமாறி ஓடுகிற எலிகள் வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும், தாளமிடும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய மானம் வேண்டும், தாளமுத்து நடராசன் துணிர்வு வேண்டும் என்று ஒரு கவியரங்கில் முழங்கினார் வீரர்கள் முடியரசனார். அது மட்டுமா, பாடுவதென்றால் தமிழினில் பாடு, பாவையை உளமையிலோடு, பாடுவதென்றால் தமிழின் பாடு, பாடிடும் என்ன வேதனை தீர்ந்திட, வாழ்வு மலர்ந்திட அன்பும் நிறைந்திட, பாடுவதென்றால் தமிழினில் பாடு. தமிழின் மேன்மையை, தமிழின் துண்மையை, தமிழகம் தன்மானத்தை, தமிழரின் வாழ்வியலை காவிய பாவை முழுவதும் பல பாடல்களாய் தமிழிய புரட்சி செய்து வைத்துள்ளார் வீரர்கள் முடியரசனார். வேலெடுத்து போர் செய்த வீரம் எங்கே, வெங்குருதி வாழெங்கே, தோள்கள் எங்கே, கோலெடுத்த பேரெல்லாம் மழை வந்தால் நீயோ கொட்டாவி இட்டபடி தூங்குகிறாய், மாலுடுத்த தமிழ் மகனே மானம் எங்கே, எழு வெளி பார் உலகை நோக்கு, கால் பிடித்து வாழ்வதுவா தமிழர் வாழ்வு, காலகத்து புலி பார்த்த வீரமாட்டு 1000 கவியரசர்கள் தோணலாம், ஆனால் தமிழிய புரட்சியில் எங்கள் வீரர்கள் முடியரசராக நிகராக யாரால் இருக்க முடியும்? நன்றி, வணக்கம்.